நம்ம வாசிச்ச என்னாகமம் 16, 17 மற்றும் 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஆரோன், மோசே இவங்க ரெண்டு பேரோட ரோல் நம்ம பார்க்குறோம். தேவனுக்கும் மனிதர்களுக்கும் நடுவாக இருந்து இவங்க செயல்படுகிற அந்த காரியங்களை நம்ம பார்க்கிறோம். தேவனுக்கும் மனிதர்களுக்கும் சொல்றதை விட தேவனுக்கும் முரட்டாட்டமான கலக வீட்டாராகிய எதிர்த்து நிற்கிற துரோகம் செய்கிற முறுமுறுக்கிற மனிதர்களுக்கும் அவ்வளோ பரிசுத்தமான நீடிய சாந்தமுள்ள கிருபையுள்ள தேவனுக்கும் நடுவாக நின்று இவங்க செயல்படுகிற விதத்தை நம்ம பார்க்குறோம். இதை பார்த்தோன்னா இப்போ நாம வாழ்கிற அந்த உலகத்தின் காரியங்களை போலதான் இருக்குல்ல. எவ்வளவாய் அவர்கள் எதிர்த்து நிற்கிறாங்க பாருங்களேன், தேவனுக்கு எவ்வளவாய் எதிர்த்து நிற்கிறாங்க பாருங்களேன். அவங்க பார்த்தோன்னா அந்த கோராகின் புத்திரர் அவங்க லேவியின் கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரர். இந்த கோகாத்தின் குமாரர் பத்தி என்னாகமம் 4ஆம் அதிகாரம் 1 to 15 வரை இருக்கு. என்னாகமம் 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா அதுல அவ்வளோ அழகா, அதாவது கோகாத்தின் புத்திரருக்குன்னே அவங்கள நீங்க ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க, அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். இதுல பாருங்களேன், என்னாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரரின் பணிவிடை மகா பரிசுத்தமானவைகளுக்குரியது. 18ஆம் வசனம். லேவியருக்குள்ளே 17 சொல்றாரு, கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி லேவியர்களுக்குள்ளேயே கோகாத் வம்சமாகிய கோத்திரத்தார் அழிந்து போகாதபடி பாருங்கள் அப்படின்றார். அப்போ இந்த கோகாத்தியரை குறித்து அநேக காரியங்கள் ஆண்டவர் சொல்றாரு. இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. இவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல ஆண்டவர். லேவியர்களுக்கு எந்த சொத்து சுதந்திரம் நிலம் புலம்லாம் கிடையாது. ஆனாலும் இந்த மொராரியின் புத்திரர் இன்னும் நிறைய வம்சங்கள்லாம் சொல்றாரு. அவங்களுக்குலாம் வண்டிகள் கொடுக்குறாங்க. வண்டிகள், மாட்டு வண்டி, இந்த மாதிரி காரியங்கள், இன்னும் சில காரியங்கள் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா இந்த கோகாத்தியருக்கு எதுவுமே கொடுக்காது அப்படின்னு சொன்னாரு. சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம தியானிச்சோம். அவர்கள் என் சுமையை சுமப்பதே அவர்களுடைய வேலை அப்படிங்கிறார். அவருடைய கர்த்தருடைய சுமையை சுமக்கிறதான் வேலை. அப்ப எவ்வளவு ஸ்பெஷலைஸ் பண்ணி அவங்கள கர்த்தர் செலக்ட் பண்ணிருக்கிறாருல கோகாத்தியரை. நீங்கள் நான் கூட கோகாத்தியர் தான். ஸோ ஆனா இந்த கோகாத்தியன் புத்திரர் எவ்வளவு துன்மார்க்கமா செயல்படுறாங்க பாருங்களேன். இத்சேயரின் மகன் கோகாத்தின் குமாரனாகி இத்சேயாரின் மகன் கோராகு ரூபன் வம்சத்துல சில பேரையும் சேர்த்துக்கிட்டு தாத்தான், அபிராம், இந்த மாதிரிலாம் இந்த ஒரே இனமெல்லாம் ஒன்னா கூடுற மாதிரி கூட்டிட்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துல முக்கியமானவர்களுமாகிய பிரபலமானவர்களுமாகிய 250 பேரோடு கூட மோசேக்கு முன்பாக எழும்பி நிற்கிறாங்க. இப்படிதான் இருக்கும். முக்கியமான மனிதர்களை சேர்த்து கொண்டு தேவ மனுஷனுக்கு முன்பாக எழும்பி நிற்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இவர்கள் கொள்ளை நோய் போன்றவர்கள் இல்ல, துன்மார்க்கமான மனிதர்கள். இவங்க தங்களுடைய தீமையான காரியங்களை சொல்ல சொல்ல அதை கேட்கிற அந்த நல்லவர்களும் பிரபலமானவர்களும் முக்கியஸ்தர்களும் கூட இந்த பிசாசின் திட்டத்துக்கு இழுக்கப்பட்டு போனாங்க பாருங்க. கடைசியில் அவர்கள் அழிந்தே போன காரியங்களை நாம பார்க்கிறோம். ஆனா இப்படிப்பட்ட மோசமான மனிதர்கள், முறுமுறுக்கிற மனிதர்கள், தேவனுக்கு விரோதமாக எழுந்திருக்கிற மனிதர்களுக்கு முன்பாக கூட இந்த மோசேயும் ஆரோனும் இவர்களுக்காக, இந்த ஆத்துமாக்களுக்காக அவங்க எவ்வளோ பாரப்படுறாங்க பாருங்களேன். அந்த எகிப்தை விட்டு கிளம்பும் போதே மோசேக்கு 80 வயது, ஆரோனுக்கு 83 வயது. அப்ப அதுக்கெல்லாம் அடுத்து 40 வருடங்கள் வனாந்தரத்துல இருக்கிறாங்க, அலைகிறார்கள். அந்த இடத்துல இவங்களுக்கு இப்போ எத்தனை வயசுன்னு தெரியாது. மேபி அரௌண்ட் 100 கூட இருக்கலாம்ல. அப்போ இந்த வயதான காலத்திலும் கூட இவர் சொல்றாரு, மோசே சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நீ தள்ளி போயிரு, நான் இவங்களை ஒரே செகண்ட்ல அழிச்சு போட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே என்ன சொல்றாரு, அவங்க அந்த மனிதர்களும் என்ன சொல்றாங்க பாருங்களேன். சரி, ஏற்கனவே இப்பதானே இவ்வளோ அந்த மிரியாமோட முகம்லாம் குஷ்டரோகமானது, விஷயங்கள்லாம் நடந்தது, அந்த பயம் இதெல்லாம் ஒண்ணுமே சுத்தமா கிடையாது. இப்போ என்ன பண்றாங்கன்னா 13ஆம் வசனம் அவங்க சொல்லுகிற அந்த முறுமுறுப்பை பாருங்களேன். 13ஆம் வசனத்துல, இந்த வனாந்திரத்தில் எங்களை கொன்று போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ. இப்ப என்ன சொல்றாங்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் எகிப்து தேசமா, அங்க இருந்து இந்த வனாந்திரத்துக்கு போய் என்னை கொண்டு வந்துட்டியப்பா, இது சாதாரண விஷயமா? எப்படி உல்டா பண்ணிட்டாங்க பாருங்களேன்.
இதுதான் பிசாசினுடைய தந்திரம். இச்சிக்கப்படத்தக்க தேசம் கானான், அதுதான் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஆனா அவன் எப்படி காட்டுறான் பாருங்களேன், நீ இப்ப இருக்க பாரு இது வனாந்திரம், நீ இதுக்கு முன்னாடி இருந்த பாரு அதான் சூப்பர் அப்படின்னு. நாமும் கூட சில நேரங்களில் சொல்லுவோம், நான் எங்க அம்மாட்ட வளரும்போது எப்படி இருந்தேன் தெரியுமா, அப்படியே பிரின்சஸ் மாதிரி இருந்தேன், பிரின்ஸ் மாதிரி இருந்தேன், இப்போ பாரு என் வாழ்க்கை எப்படி இருக்கு. இன்னும் சில காரியங்களை சொல்லி நாம பின்னோக்கி பார்க்கிற காரியங்களை பார்க்குறோம். அந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி இருந்த காரியம் நலமாய் இருந்ததுன்னு நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது இல்லை. இப்பொழுது இருக்கிற காரியம் அது வனாந்திரமா இருக்குதோ எதுவா இருக்குதோ, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா, ரைட், புட் அ பிக் டிக், அவ்வளோதான், கரெக்ட். காடோட அந்த ஃப்ரேம்குள்ளே அந்த ப்ளூ பிரிண்ட்டுக்குள்ளே நான் இருக்கிறேனா, அப்போ ரைட். அது வனாந்திரமாக இருக்குது, படுகொலியாக இருக்குது, அக்கினியாக இருக்குது, எது வேணா இருந்துட்டு போகுது, கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளே நான் இருக்கேன்லப்பா, கர்த்தர் கூட இருக்காருல்லப்பா, அப்போ விடுப்பா முடிஞ்சு இல்லை. ஆனால் அவர்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்களேன், எங்களை பாலும் தேனும் ஓடுற தேசத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டீங்களே, அங்கே அடிபட்டு மிதிப்பட்டு ஒருவேளை சோறு கூட இல்லாமல் தண்ணி கூட இல்லாமல் அந்த பார்வோனால் துயரப்பட்டு 430 வருஷம் அடிமை வாழ்க்கை எப்படி கொடூரமாக வாழ்ந்தாங்க. ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். ஜீவன் கசப்பான நிலைமையிலேருந்து தானே உன்னை கர்த்தர் கூட்டு வந்தார். ஆனால் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்து போனவர்களாக அதுதான் பாலும் தேனும் ஓடுன தேசம் சொல்லி பிசாசானவன் அந்த பார்வையை மாற்றி விடுகிறான். இவர்களோடு கூட அந்த முக்கியமானவர்களும் நல்லவர்களும், அதில் நல்லவர்கள்னு போட்டிருக்கு. சபைக்கு தலைவர்களும் பிரபலமானவர்கள். அப்போ இவங்க எல்லாருமே இவர்களோடு இழுக்கப்பட்டு தீமையான காரியத்துக்கு போய் கடைசியில் அழிந்தே போன காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் இவங்க வந்து முறுமுறுக்கிற காரியத்தை பார்க்குறோம். மறுபடியும் என்ன பண்ணுறாரு, எல்லாரும் கோத்திரத்துக்கு ஒருத்தராக ஒரு கோல் கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கோல் கொண்டுட்டு வர சொல்கிறாரு. அப்போ ஆரோனின் கோலை வந்து என்ன ஆகுது, ஆரோனின் கோலில் லேவின்னு சொல்லி எழுத சொல்கிறாரு. அதில் வந்து அந்த தேவனுடைய சமூகத்தில் அந்த கோலை வைக்கும்போது ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது, அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்படியாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நான் இவங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற காரியத்தை வந்து ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் வந்து பேசும் தேவனாக இருக்கிறார். ஒருவேளை உலகமே நமக்கு எதிராக வந்தாலும், நம்ம சூழ்நிலைகள் எல்லாமே எதிராக நமக்கு விரோதமாக வந்தாலும் கூட நமக்காக பரிந்து பேசுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நமக்காக கிரியை செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம செய்ய வேண்டியது என்ன, அவரோடு கூட இணைந்து வாழ வேண்டியது. ஆமென். இது நம்ம பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு காரியம் பார்க்குறோம். அந்த தாத்தான், அபிராம், அந்த கோராகின் புத்திரர் அவங்கெல்லாம் வந்து பூமி பிளந்து அதுக்குள்ளே அப்படியே லைவாகவே போகிற காரியங்களை பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்கிறார் 26ஆம் வசனத்தில், ஆண்டவர் சொன்னபடி மோசே சொல்றார், அவன் சபையாரை நோக்கி, இந்த துஷ்ட மனிதரின் சகல பாவங்களிலும் நீங்கள் வாரிக்கொள்ளப்படாதபடிக்கு அவர்கள் கூடாரங்களை விட்டு விலகி அவர்களுக்கு உண்டானவைகளில் ஒன்றையும் தொடாதிருங்கள். அதான் சங்கீதம் 1 படிக்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராத. அப்போ அவங்க கூடாரத்துக்குள்ள நீ போகாத. அவங்க வீட்டுக்குள்ளே தானே உட்காந்து பேசி இருந்திருப்பாங்க, குரூப்பா இல்லை. மோசே இப்படி பண்ணுறாரு, ஆரோன் இப்படி பண்ணுறாரு, இவங்களை மட்டும் தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணாரா, நம்மளெல்லாம் இல்லையா, நம்ம தானே லேவி கோத்திரத்தார், நம்ம தானே முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க, குற்றம் சாட்டி குறை சொல்லி திட்டி எல்லாமே பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. எங்கே, அவங்களுடைய கூடாரங்களில். இன்றைக்கு நாமும் கூட இந்த உலகத்தாரின் கூடாரங்களுக்குள்ளே போகக்கூடாது. ஆமேன். உலகத்தாரின் கூடாரங்களில் அவங்களோட சேர்ந்து உட்காந்து ஆமாம் இவங்க சரியில்லை, ஆமாம் இப்படி தான் அப்படி நம்ம பேசக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்றாரு, அதை விட்டு விலகி போ, இப்பொழுதே நான் அழித்து போடுகிறேன்றாரு. அதே மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் சொல்லி முடிச்ச உடனே இப்போ கர்த்தர் என்ன செலக்ட் பண்ணாருன்னா, இப்பொழுது இந்த பூமி பிளந்து இவர்களை விழுங்கி போடுன்னு சொல்றாரு. அடுத்த நிமிஷமே அவர்களுடைய வீடு எல்லாமே வந்து அழிந்து போகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சரி, அதெல்லாம் அங்கே இருந்துட்டு போட்டோம், அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது. ஆனால் இங்கே நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா மோசேயாகவும் ஆரோனாகவும் இருக்கிறோம். எவ்வளோ பொறுமையா ஒரு ஆவிக்குரிய ஒரு தெளிவு அங்கே இருக்குது பாருங்களேன். அந்த 22ஆம் வசனம் என்னாகமம் 16:22 21 கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் மோசேயோடும் ஆரோனோடு பேசி, இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன் என்றார். அப்பொழுது அவர்கள் முகங்குப்புற விழுந்து, தேவனே, மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே, ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லார் மேலும் கடும் கோபம் கொள்வீரோ என்றார்கள். ஆக்சுவலாக பார்த்தோன்னா சபையார் எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட்டு. அதனாலதான் இவங்களை அப்படியே அந்த பூமி பிளந்த போது கூட அதுக்கடுத்து இவங்க மறுபடியும் முறுமுறுக்கிறார்கள். அதுக்கடுத்து அவர் மறுபடியும் ஆரோனுடைய கோல் துளிர்க்க செய்து நான் இவங்களை சூஸ் பண்ணியிருக்கிறேன்னு காட்டுறாரு. ஆக அவங்க எல்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட மோசே வந்து அது ஒரு தகப்பனுடைய இருதயம் பாருங்களேன், பரிந்து பேசுகிறார். இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், அதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த லெந்து காலங்களில் நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அப்படியே அதை மூடி
மறைத்து வெளியில் எதுவுமே தெரியாதபடிக்கு அதை அப்படியே சாஃப்டாக அப்படியே கொண்டு போய் என்ன பண்ணிடுறோம், ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த காரியத்துக்காக நம்ம ஜெபித்து அந்த காரியத்தில் ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்கிறோம். நல்லது. அதே மாதிரி நம்ம பக்கத்து வீட்டுக்கு, நமக்கு தெரிந்தவர்களுக்கு, நம்ம சமுதாயத்தில் ஒரு சூழ்நிலை வரும்போது அவர்களுக்காக நம்ம எப்படி ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம்? அவர்களுக்காகவும் நம்ம பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டும். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. அன்னைக்கு கூட இவங்க சுஜாதா, இவங்க இந்த சிஸ்டர் சொன்னாங்க, நம்ம டெய்ஸி சிஸ்டர் சொன்னாங்கல்ல, சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமா வரணும்னு சொல்லிட்டு நான் டெய்லி ஒரு நிமிஷமாவது ஜெபிச்சிருவேன்ப்பா. தேவையே இல்லைல்ல, அவங்க பத்திரமா அந்த அந்த 2 நபர்களும் வரணும்னு ஜெபிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனாலும் அந்த மற்றவர்களுக்காக இயங்குகிற இருக்கு அந்த ஆத்துமாக்கள் அவங்கள பாதுகாக்கப்படணும், அவங்க நல்லா இருக்கணும். அவங்கள ஹைலைட் பண்ணுறதுக்காக, டெய்ஸி சிஸ்டர் ஹைலைட் பண்ணுறதுக்காக சொல்லலை, பொதுவாக சொல்லுகிறேன். ஸோ நம்ம குடும்பத்தின் ஒரு பிரச்சனை எப்படி வெளியில் தெரியாமல் நம்ம அதை நமக்குள்ளேயே சுமூகமாக முடிக்கிறோமோ, அதே போல் மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் நம்ம தேவ சமூகத்தில் பரிந்து பேசுகிறவர்களாக, அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கதறுகிறவர்களாக இருக்க வேண்டும். யோபுவை அதான் செய்ய சொன்னார் ஆண்டவரில். யோபு, உன்னை நான் ரெட்டத்தனே ஆசீர்வதிக்க போகிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணணும், உன் நண்பர்கள் சரியில்லை, நீ ப்ரேயர் பண்ணு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், யோபுவினுடைய நண்பர்கள் ஆறுதல் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு யோபுவை குற்றப்படுத்திகிட்டே இருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக இருக்கும். ஆரம்பத்தில் அப்படியே கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். போக போக நீ சரியில்லை, உன்னுடைய வாழ்க்கை சரியில்லை, உன்னுடைய உள் மனிதன் சரியில்லைன்னு சொல்லி ஃபுல்லாக குறை சொல்லி குற்றப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க கடைசி வரைக்குமே. அப்போது அப்படிப்பட்ட மனிதர்கள் இவ்வளோ நாளும் இவர் வியாதி வேற, உடல் பலவீனம், பிள்ளைங்க இறந்துட்டாங்க, எல்லா காரியங்களும் நெகட்டிவ்ஸாக இருந்தால் கூட இவங்களும் சேர்ந்து காயப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். தன்னை குத்தி கிழித்தவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்க சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இவரும் ஜெபிக்கிறார். அப்போது இந்த யோபுயாவால் எப்படி ஜெபிக்க முடியும்? 3 பேர் சேர்ந்து, ஒருத்தன் விட்டா ஒரு 3 பேர் கூட இல்லை, 4 பேர், கரெக்டாக சொன்னோம்னா 4 பேர். அப்போது ஒருத்தர் விட்டா ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த காரியங்கள் மனசில் இருந்தால் கூட இந்த 3 விஷயங்களை அவர் ஃபாலோ பண்ணார். என்னாரு? அன்பு, மன்னிப்பு, விட்டு கொடுக்கும் தன்மை. ஆமென். அவர்களை நேசித்தார், அவர்களை மன்னிச்சார் ஆன் த ஸ்பாட்டே. இவர் மறுபடியும் அதுக்கு ரிப்ளை சொல்கிறாரு, இல்லைப்பா நான் அப்படி இல்லை, ஆண்டவரை நேசிக்கிறேன், இந்த மாதிரி சூழ்நிலை தான், நான் இப்படியெல்லாம் எனக்கு நடந்ததுனால நீங்கள் தப்பாக எடுக்காதீங்க, நிறைய விஷயங்களை சொன்னால் கூட அவங்களை நேசிக்கிறார், அவர்களை மன்னிக்கிறார், விட்டு கொடுத்து போனார். அதனால தான் ஆண்டவர் ப்ரேயர் பண்ணி சொன்ன அடுத்த செகண்ட் ப்ரேயர் பண்ண முடிஞ்சு. இல்லைனா இவர்களை மன்னிப்பதற்குனே ஒரு 10 நாள் கழித்து ஆண்டவர் இப்போலாம் என்னால் ப்ரேயர் பண்ண முடியாது, அந்த அளவுக்குலாம் அவங்க செயலை ரொம்ப செஞ்சுட்டாங்க, நான் என்னால் மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 10 நாள் கழித்து வேணால் ப்ரேயர் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பார். இந்த யோபுவினுடைய ஆசீர்வாதங்களும் பின்னாடி தள்ளி போயிருந்திருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, அவர் ஆன் த ஸ்பாட் உடனே மன்னித்தார். அதனால தான் ஆண்டவர் சொன்ன உடனே ஜெபிக்க முடிந்தது. அந்த ஒரு விடுதலை அவர்களுக்கும் கிடைத்தது. யோபுவும் இரட்டத்தனையாக ஆசீர்வதிக்கப்பட்டார். இங்கே கூட இந்த 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவர்கள் உள்ளத்துக்குள்ளே இருந்த அந்த அன்பை பாருங்களேன், தேவன் மேலே இருந்த அந்த அன்பை பாருங்களேன். அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க? இந்த மோசே, ஆரோன் போல, யோபுவை போல அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க பாருங்க. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகிறது. யாரு? அந்த மாசிடோனியா சர்ச் பீப்புள், மக்கதோனியா நாட்டு சபை. அப்போ அவங்க எப்படி இருக்காங்கன்னா, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். எல்லாமே எப்படி கான்ட்ரடிக்ட் ஆகுதுல்ல பாருங்களேன். மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம், இது 2 இருந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரே என்னை மட்டும் தான் நீங்கள் இப்படி வச்சு செய்வீங்க, எனக்கு மட்டும் தான் அப்படி பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுகிற மனிதர்கள் அநேகர் இருக்காங்க. நாமும் கூட சில சூழ்நிலைகளை, என்ன ஆண்டவரே எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இப்படிலாம் பிரச்சனை கொடுக்குறீங்க, அப்படிலாம் கூட நம்ம ஏன் அனுமதிக்கிறீங்கன்னு கூட நம்ம பேசியிருப்போம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், கொடிய தரித்திரம், மிகுந்த உபத்திரவம், சும்மா உபத்திரம் கிடையாது, சும்மா தரித்திரம் கிடையாது, மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம், ஆனாலும் தங்கள் பரிபூரண சந்தோஷம். அது எப்படிங்க பரிபூரண சந்தோஷம்? அதுக்கு ஆன்சர் 5ஆம் வசனத்திலே இருக்கு பாருங்களேன். அவர்கள் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களைத்தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ஃபர்ஸ்ட் தங்களைத்தாமே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவர்கள். அவன் தங்களை தாங்களே கர்த்தருக்கு, ஆண்டவரே நான் உங்களுக்கு சொந்த ஆண்டவரே, எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன பாடு இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு சொந்தம்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நம்மை அர்ப்பணித்தோமானால் அந்த பரிபூர்ண சந்தோஷம் நமக்குள்ளாக பெருக்கெடுக்கும். காசு இருக்கு, தரித்திரமா இருக்கு, அது வேற என்ன இருக்கு, உபத்திரவம், பாடு, போராட்டம், வியாதி, கஷ்டம் எது இருக்கு? இல்லை, நான் மிகுந்த சந்தோஷத்துல இருக்கேன், பரிபூர்ண சந்தோஷம். அது எவ்வளோ அந்த கான்ட்ரவர்ஷியல் ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. இப்படி இருந்தா கூட இப்படி இருக்க முடியும் என்று சொல்லி காட்டுகிறது. இதுக்கு காரணம் தேவன் மேல் உள்ள அன்பு. அதே தான் அந்த மோசே, ஆரோனும் கூட ஆண்டவர் சொல்ல, நீங்க ஒரு நிமிஷம் விளக்கிருங்க, மொத்த பேரை நான் அழிச்சிட்டு உங்க குடும்பங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இல்ல ஆண்டவரே வேண்டாம், இவர்களும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே அப்படி நிற்கிறாங்க. ஸோ நாமும் கூட இந்த காரியத்தை நம்ம கற்றுக்கொள்வோம். நம் சூழ்நிலைகளை சொல்லி நம்முடைய
காரியங்களுக்கு அதை ஒரு மறைப்பாக கொள்ளாமல் நாம் அன்புள்ளவர்களாக, மன்னிக்கிறவர்களாக, விட்டு கொடுக்கிறவர்களாக, இவர்களைப் போல, இந்த மக்கெதோனியா நாட்டு சபையினரைப் போல, மோசேயைப் போல, ஆரோனைப் போல நாமும் இருப்போம். கர்த்தரிடத்தில் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவோம். முறுமுறுக்கிறவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் நம் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம்.